அருள் பெறவே எங்கும் எழுந்தருளி காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. ஏய்ப்பின்றி இங்கு வந்திருக்கிற எல்லோரும் உன்னருள் பெறவே இங்கு எழுந்தருளி காத்தருள்வாய் பழனி ஆண்டவா. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி நடந்து வரும் முன்னடியார் நல்ல வழி கண்டுயர பழனி மலையானே அருள் புரிய வேண்டுகிறேன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நீதியரசர் அவர்களே, நம்முடைய ஆண்கள் குருபீடம் ரவீந்திர சுவாமிகள் அவர்களே, துளாவூர் ஆதீனம் அவர்களே, நம்முடைய அன்புக்குரிய ஜமீன்தார் சோமநாதன் அவர்களே, மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாதரக்குடி ட்ரஸ்ட் தலைவர் மற்றும் உறுப்பினர்களே, இன்றைக்கு இந்த விழா என்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. அதனால தான் நான் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து கலந்து கொள்ள முடியலை. அந்த முக்கியமான நிகழ்வு இல்லைன்னா நான் பாதரக்குடி மடத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் கலந்துக்கிறது வழக்கம். இன்றைக்கு என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னா, என்னுடைய மருமகளை பிரசவத்துக்கு அனுப்பிச்சிட்டு இப்போ வந்திருக்கேன். அதனால் அந்த நிகழ்வு இந்த நேரம் இங்கே எப்போ நடந்ததோ அந்த நேரம் தான் அங்கேயும் அந்த நிகழ்வு நடந்தது. அதற்காக அதனால் நான் அவர்கள் அழைத்த போது சொன்னேன், நீங்கள் நிகழ்ச்சி நல்லா போட்டுக்கங்க, நான் கண்டிப்பாக எப்படியும் வந்துடுறேன். வாழ்த்துறைன்னு கடைசியாக நீதியரசர் பேசுனதுக்கப்புறம் தான் போட்டிருக்கீங்க, அதுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆகையினால் அதாவது நாம் வாழ்க்கையில் எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் நம்மால் சாதிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனால் இது மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஊனங்கள் இல்லாமல் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தில் பிறத்தல் அரிது. இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்கள் அப்படிங்கிறது நம்முடைய நகரத்தார்களுக்கே உரிய அடைமொழி. ரத்ன அப்படின்னா நவரத்னங்களையும் வியாபாரம் செய்தவர்கள். மணிமகுட அப்படின்னா மன்னர்களுக்கு முடிசூட்டியவர்கள், மன்னர் பின்னோர் என்று அழைக்கப்பட்டவர்கள். பூபால அப்படின்னா நிலக்கிழார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் வாழ்ந்தவர்கள். தன அப்படின்னா எந்நாளும் செல்வம் உடையவர்கள், மன்னர்களுக்கே நிதி உதவி செய்தவர்கள். வைசியர்னா கோத்திரம். ரத்ன மணிமகுட பூபால தன வைசியர்களாகிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். நான் அதாவது என்னுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்கனவே வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த நகரத்தாருடைய வரலாறை சொல்லித்தான் நான் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சிக்குரிய தலைப்புக்கு போகிறது வழக்கம். ஏன்னா நகரத்தாருடைய வரலாறு யாருக்கும் தெரியாது, யாரும் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை இன்றைக்கு. ஏன்னா இன்றைக்கி படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நேரம் கிடையாது, பார்க்குறதுக்கும் கேட்கறதுக்கும் மட்டும்தான் நேரம் இருக்குது. அதனால் எல்லாரும் கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகள்லாம் இந்த நகரத்தாருடைய வரலாறை நான் சொல்லிக்கிட்டு வரேன். உண்மைகளையும் வரலாறுகளையும் மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. அதனால் திரும்ப திரும்ப அதை சொல்கிறதுனால தப்பில்லை. நகரத்தார்கள் ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே
சந்தியாபுரி என்ற ஊரிலே வசித்தவர்கள். நாம் நினைக்கிறோம் காவிரி பூப்பண்டம் தான் நமக்கு பூர்வீகம்னு. அதல்ல. நகரத்தார்கள் ஆதியிலே, இதுக்கெல்லாம் ஆதாரம் நம்ம துலாவூர் சாமி. துலாவூர் சாமிகிட்ட இதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. நான் புதுசாக எதையும் சொல்லலை, ஏன்னா யாரும் தெரிஞ்சிக்க விரும்பலை. சாமிகிட்ட அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. நம்ம 18 சைவ ஆதீனங்களில் ஒரு ஆதீனத்தை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டோம் பாண்டிய நாட்டுக்கு. இப்போ 17 ஆதீனம் சோழ நாட்டில் இருக்குது, ஒரு ஆதீனம் நம்மளோட இருக்காங்க. சாமி 18 சைவ ஆதீனங்களில் ஒன்று. அப்படி அந்த நகரத்தார்கள் ஆதியிலே நாகநாடு என்று சொல்லக்கூடிய நாட்டிலே சந்தியாபுரி என்கிற ஊரிலே வசித்தவர்கள். எங்கே இருக்குது நாகநாடு அப்படின்னா விந்திய சாத்புரா மலை. இந்திய வரைபடத்தில் பாருங்கள், விந்திய சாத்புரா மலையை ஒட்டி அந்த பகுதி. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு தொண்டை மண்டலம், தொண்டை மாநாட்டில் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் சமண மதம், சமண மதத்தை தழுவி வசித்து வர்றாங்க. சமண மதத்தில் பரிகாரம் கிடையாது. ஆகையினால அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள், அந்த மன்னனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சோழ நாடாகிய காவிரி பூமண்டலத்தில் வசித்து வருகிறார்கள். அங்கே அந்த பூவந்தி சோழன்கிற ராஜா நம்முடைய பெண்களை சிறை வைத்துறான். நகரத்தார்கள் மானத்தோடு வாழ்கின்றவர்கள். ஆகையினால நமக்கு ராஜா அநீதி இழைத்து விட்டார் அப்படிங்கிறதுக்காக 1502 ஆண் பிள்ளைகள், அன்றைக்கு இருந்த 1502 ஆண் பிள்ளைகளையும் ஆத்மநாத சிவாச்சாரியார்னு அவர் தான் நமக்கு குலகுரு அன்றைக்கு, அவற்றை கொண்டு போய் இந்த 1502 பிள்ளைகளையும் ஒப்படைச்சு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு எல்லாரும் உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. மன்னனுக்கு முடிசூட்டு விழா வருகிறது. பிரம்மச்சாரி முடிசூட்ட முடியாது. இப்போ என்ன செய்கிறது? பெண்கள் இல்லை. அப்போ வேளாளர் சமூகத்திலேருந்து பெண் எடுக்கிறது அப்படின்னு அந்த மன்னன் வேளாளர் சமூகத்தோடு பேசி, அந்த வேளாளர் சமூகத்தினுடைய குரு தான் நம்முடைய துலாவூர் சாமி. சாமி இப்போ 29வது பட்டம். அந்த சோழிய வேளாளர், காணிய வேளாளர், ஒவ்வொரு வேளாளர்களோடையும் பேசி அந்த 1502 புள்ளிக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க. வச்சு அந்த மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடக்கின்றது. இதற்கிடையில் பாண்டிய நாட்டிலேருந்து சவுந்தர பாண்டியன்கிற மன்னன் அன்றைக்கு ஆட்சி, அவன் சோழ நாட்டுக்கு ஒரு தூது அனுப்புகிறான். எனக்கு வணிக ரீதியிலாகவும் ஆன்மீக ரீதியிலாகவும் உள்ள குடிகள் எனக்கு வேணும், உங்கள் நாட்டிலேருந்து எனக்கு அனுப்பி தரணும் அப்படின்னு சோழ மன்னனுக்கு தூது அனுப்புகிறான். அப்போ கடல் சீற்றம், இந்த சோழ மன்னனுடைய அந்த பல இதெல்லாம் நடைமுறைகள்லாம் இவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் இவர்கள் வேறு பகுதிக்கு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த அழைப்பும் போகிறது. இந்த வெள்ளாளர் வீட்டில் பெண் எடுக்கிறோம்னு கேட்குற போது அவங்க 2 கண்டிஷன் போடுறாங்க. பெண் எடுப்போம், பெண் கொடுப்போம், ஆனால் எடுக்க மாட்டோம். ரெண்டாவது, எங்கள் குலகுருவான நிரம்பழகி தேசிய சுவாமிகள் தான் எங்கள் பெண்களுக்கு உபதேசம் செய்து வைக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டால் நாங்கள் பொண்ணு தர்றோம் அப்படின்னா அந்த 2 கண்டிஷனுக்கும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். இந்த திருமணம் நடந்து முடிந்தது. இப்பொழுது இந்த பாண்டிய நாட்டிலேருந்து இந்த தூது வந்தோன்னே நகரத்தார்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி இங்கே எப்படி எங்களுக்கு இந்த மன்னன் எல்லா வகையிலும் உதவியாக இருந்து சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து பண்ணி கொடுத்தாங்களோ அது மாதிரி பாண்டிய நாட்டிலும் எங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்து தருவோம் என்று உறுதி தர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த சுவாமி எங்களுடைய பெண்களுக்கு உபதேசம் செய்கிற இந்த சுவாமியவும் நாங்கள் கூட்டிக்கிட்டு வருவோம், அவருக்கும் இங்கே என்னென்ன பரிபாலனம் செய்து வந்தார்களோ அதெல்லாம் அங்கேயும் நடக்கணும் அப்படின்னு நகரத்தார்கள் சவுந்தரபாண்டிய மன்னனை கேட்குறாங்க. சவுந்தரபாண்டிய மன்னன் அதற்கு உறுதி அளித்து இவங்க எல்லாரையும் இந்த 1502 புள்ளியவும் சுவாமியினுடைய 13வது பட்டம் 13வது பட்டம் அன்னைக்கு அந்த 1502 புள்ளியும் அந்த 13வது பட்டம் துலாவூர் சாமியும் கிபி 1427ஆம் வருஷம் பிலவங்க வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி சுக்கிரவார நாள், சுக்கிரவாரம்னா வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரமும் கூடிய நன்னாளில் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு ஓங்காரக்குடி என்ற ஊருக்கு சேர்ந்தார்கள். காரைக்குடியுடைய உண்மையான பேர் என்ன?
ஓங்காரக்குடி. ஓங்காரக்குடின்னு சொல்லி பாருங்க, எல்லா துறைகளிலும் ஓங்கி வளர்ந்த குடிகள் நிறைந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். இப்போ காரைக்குடி அப்படி தான் இருக்குது. ஆகையினால இதெல்லாம் நகரத்தார்களுடைய வரலாறு. அப்படி வந்த நகரத்தார்கள் 9 கோயில் எல்லாருக்கும் தெரியும். 9 வட்டகை எத்தனை பேருக்கு தெரியும்? நாவனாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். 9 வட்டகை வந்திருக்கல எத்தனை பேருக்கு 9 வட்டகை தெரியும்? மேலே வட்டகைன்னு ஒன்று இருந்தால் கீழே வட்டகைன்னு ஒன்று இருக்கும், 2 தெரியும். மற்ற வட்டகையெல்லாம் தெரியாது. மேலே வட்டகை, கீழே வட்டகை, தெற்கு வட்டகை, 16 வட்டகை, மேலப்பத்தூர் வட்டகை, கீழப்பத்தூர் வட்டகை, முறையூர் வட்டகை, உறுதிக்கோட்டை வட்டகை, நீண்ட கரை பிரிவு, இந்த 9 வட்டகை. இப்படியெல்லாம் இந்த நகரத்தார்கள் இங்கே இந்த 9 நகர கோயில், முதல்ல 7 அப்புறம் 9. அந்த 9 நகர கோயிலில் உள்ள சுவாமிக்கும் ஒரு சுவாமிக்கு கூட அந்த சவுந்தரபாண்டிய மன்னனுடைய இஷ்ட தெய்வமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் வைக்கலை. ஆட்கொண்டநாதர், சிவபரந்தேவி, ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர், வாடாமலம் ரங்கை திருவீசர், இப்படி தான் பேர் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த மன்னன் நான் இவ்வளவு தூரம் நகரத்தார்களை கூட்டியாந்து இங்கே எல்லா திருப்பணியும் பண்ணி கொடுத்தேன், என்னுடைய இஷ்ட தெய்வமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் வைக்கலை அப்படின்னு துலாவூர் சாமியினுடைய 20வது பட்டம் அங்கே போய் முறையிடுறாரு. அப்போ துலாவூர் சாமியினுடைய 20வது பட்டம் நம்ம நகரத்தார்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த மாதிரி மன்னர் ஆதங்கப்படுறாரு, அவருக்கு இஷ்ட தெய்வமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பேர் வைக்கலை அப்படின்னு. அப்போ நகரத்தார்கள் முடிவு பண்ணியிருந்தார்கள், இனிமேல் நாம் வாழுகின்ற ஊர்களிலெல்லாம் நகர சிவாலயங்களை எழுப்பி அதற்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேர் வைக்கணும்னு தான் இப்போ சிவங்கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது நகரத்தாருடைய வரலாறு. நம்முடைய இன்னொரு முக்கியமான நம்ம சமூகம் மற்ற சமூகங்களிலிருந்து வேறுபடுகிறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த 2 குருமார்களும் தான். இவர்களும் இவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் இந்த உபதேசம் செய்து வைத்ததுனால தான் நம்முடைய சமூகம் இன்றைக்கு மற்ற சமூகங்களுக்கிடையே மதிப்பாக இருக்கின்றது. ஏன்னா ஆன்மீகம் ஒன்று தான் மனிதனை செம்மைப்படுத்த முடியும். நம்முடைய நீதியரசர் இன்றைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அவருடைய ஆன்மீக ஈடுபாடு தான். அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், இந்தியாவிலேயே டத்தோஸ்ரீ விருது வாங்கின ஒரே நீதியரசர் அவர் தான். அதற்கு அவருடைய பழனிக்கு 19 வருஷம் பாத யாத்திரை, காசிக்கு 45 வருஷம். இப்படி இந்த ஆன்மீக ஈடுபாடு தான் அவருடைய நேர்மைக்கு காரணம். அந்த மந்திரம் உள்ளே போக போக நம்மளை வேறு வழியில் நம்மளை கொண்டு செல்லாது. நகரத்தார்கள் அந்த மந்திரத்தை சொல்லித்தான் இத்தனை ஆண்டுகளாக வசித்து வருகின்றார்கள். அதனால தான் நம்ம சமூகம் மற்ற சமூகங்களிலிருந்து வேறுபடுகிறது. இப்போ நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். உபதேசம் சாந்தியில் தான் கேட்டுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நமக்கு தவறான சிந்தனைகள், தவறான செயல்கள், இதெல்லாம் நமக்கு அந்த மந்திரம் உள்ளே போனது அப்படின்னா நமக்கு எந்த கெட்ட சிந்தனைகளும் வராது. நம்முடைய சமூகம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமய தீட்சை தான் காரணம். அவர்கள் இருவரும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த சமய தீட்சை தான் காரணம். இதில் இன்னொரு பெரிய முக்கியமான இது என்னென்னா, உபதேசம் கேட்டால் சாமியாராக போயிடணும் அப்படின்னு ஒரு பயம். உபதேசம் கேட்டால் சாமியாராக போயிடணும்னு 1502 வெள்ளியும் புள்ளியும் உபதேசம் கேட்டதுனால தான் கடந்த ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நகரத்தார் 48,403 புள்ளி ஆகிருக்கு. அந்த 1502 புள்ளி இன்றைக்கு 48,403 புள்ளி ஆகிருக்கு. சாமியாராக போயிருந்தால் எப்படி ஆகிருக்கும்? அதனால் உபதேசம் கேட்குறதுக்கு பயப்படாதீங்க. நான் கோயில் வாரியாமல் நான் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன் 48,403 புள்ளிக்கு. அதனால் உபதேசம் என்பது உணவு எப்படி நமக்கு உடலுக்கு பலமோ அதுபோல் உபதேசம் என்பது ஆன்மாவுக்கு பலம். ஆகையினால் அந்த உபதேசம் குறைந்தபட்சம் ஒரு 40 வயது நிரம்பியவர்களாவது கண்டிப்பாக அந்த உபதேசம் கேட்டுக்கணும். இதற்காக வேறு எந்த சமூகத்திலையும் குருமார்கள் உபதேச குரு கிடையாது. அவங்க சாமிகள் 2 பேரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லி கேட்கல, நீங்களாவது சொல்லி எல்லாரையும் கேட்க சொல்லுங்கம்பாங்க. அதனால் நான் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளிலெல்லாம் இந்த உபதேசத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை இப்போ சாமிகள்கிட்ட கேட்குறவங்களும் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ஏற்பாடு பண்ணால் எங்கே வேணாலும் வர்றோம்னு சொல்கிறாங்க அவங்க. ஆகையினால் அந்த உபதேசம் என்பது
உபதேசம் கேட்கலைன்னா நம்ம நாவனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஈ காக்காய்க்கு சமம்பாக. எப்படி பிராமணால் பூநூல் போடலைன்னா பிராமணால் இல்லையோ, அது மாதிரி உபதேசம் கேட்கலைன்னா நகரத்தார் இல்லை. ஈ காக்கா கூட தான் கோயிலுக்கு போகுது, அதுக்கு சமம். 7 வயசில் அந்த காலத்தில் உபதேசம் கேட்டிருக்காங்க. 7 வயசில் உபதேசம் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ 60 வயசில் கேட்குறதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் குறைந்தபட்சம் 40 வயது நிரம்பிய ஆண் பெண். பெண்களுக்கு விதிவிலக்கு உண்டு. ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நித்தியம் குளிக்கணும். அதுக்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக உபதேசம் கேட்டுக்கலாம். வேறு எதுக்கும் பயப்படாதீங்க. ஒரே ஒரு கண்டிஷன், நித்தியம் குளிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா உபதேசம் கேட்டுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எதுக்காக நேரத்தை செலவிடலை? எல்லாவற்றுக்கும் நேரத்தை செலவிடுகின்றோம். இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த மந்திரத்தை சொல்லி நாம் நம்முடைய அந்த விஞ்ஞானபூர்வமாக அந்த உபதேசம் என்பது நம்ம உடலுக்கு நல்லதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு சாமி ஆதாரம் வச்சுருக்காங்க. பாதரகுடி சாமி அதுக்காக புஸ்தகமே போட்டிருக்காங்க. விஞ்ஞானபூர்வமாக எப்படி நம்ம அந்த உபதேசம் நமக்கு நம்முடைய உடலுக்கு நன்மை செய்கிறதுங்கிறதுக்கு சாமி ஒரு புஸ்தகமே போட்டிருக்காங்க. ஆகையினால் இந்த உபதேசம் என்பது ரொம்ப நம்ம நகரத்தாருடைய மரபு. அதை எல்லாரும் கடைப்பிடிக்கணும். அப்படிப்பட்ட அந்த உபதேச குரு இருக்கிற இந்த மடத்தை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நம்ம நாவனா இதை செய்நேர்த்தி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது இப்போ தான் அதுக்கு நேரம் கைகூடி வந்திருக்கின்றது. கன்றமாணிக்கம் தந்த மாணிக்கம் எம்சிஎன் மாணிக்கம் அவர்கள் தலைவராக இருந்து அவரோட உறுதுணையாக இருக்கின்ற அந்த குழு மெம்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம நம்ம நகரத்தார் சமூகத்தில் பேரை சொன்னால் உடனே ஊரை அவங்களே சொல்லணும். நீதியரசர் எந்த ஊருன்னு கேட்கக்கூடாது, உடனே சண்முகநாதபுரம். அதே மாதிரி ஜமீன்தார் தேவகோட்டை, தேவகோட்டை ஜமீன்தார்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி சிவா அப்படின்னா ராங்கியம். அந்த மாதிரி அவர்களெல்லாம் இணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது. எம்பெருமானுடைய திருவருளினாலே இந்த பாதரகுடி மடத்தினுடைய இந்த விரிவாக்கம் நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்கு பெருமை சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த பாதரகுடி மடத்துக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் உள்ள தொடர்பை நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லியிருக்கின்றேன். அன்றைக்கு இருந்த பாதரகுடி சுவாமிக்கு ராஜபிளவை நோய். அப்போ ராஜபிளவை நோய் ஏற்பட்டால் பிழைக்க மாட்டார்கள் என்பது உறுதி. அப்பொழுது எங்களுடைய முதல் அருளாடியார் குட்டையன் செட்டியார் அவர்களுக்கு தான் முதல்ல சுவாமியினுடைய அருள் வந்தது. அவர்கள் அவர்களுடைய அந்த அருளாட்சியை கேள்விப்பட்டு இங்கேருந்து பல்லக்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் பல்லக்கு அனுப்பி அவர்கள் வந்தவுடன் திருநீர் தர வேண்டும், இந்த ராஜபிளவை நோய் எனக்கு குணமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார்கள். அதன்படி இவர்கள் திருநீர் கொடுத்து அந்த ராஜபிளவை நோய் நீங்கியது. குருபீடம் மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பானை என்பது மிகச்சிறந்த மரபு. நம்ம பெண்களுக்கு மற்றவர்களுக்கும் பொங்கல் பானை கொடுக்குறேங்கிறது நகரத்தாருடைய மரபு. ஆகையினால் நகரத்தார்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு முடிவு செய்து ஆண்டுதோறும் இந்த மடத்திலிருந்து எங்கள் குடும்பத்திற்கு அவர்களுக்கு பொங்கல் பானை அனுப்பி வைக்கிறது அப்படின்னு முடிவு செய்து இன்று வரை இந்த மடத்திலிருந்து எங்கள் குடும்பத்திற்கு பொங்கல் பானை வந்து கொண்டு இருக்கின்றது. அதை சிங்கார வடிவலன் எப்படி எழுதினார் அப்படின்னா, பாதர குடியிருந்து பயிற்றுவிக்கும் குருபீடம் மீதெழுந்த கட்டியினை மேலான திருநீற்றால் ஆதரவாய் நீக்கி அருளாட்சி செய்தவரே, நோவு தந்த கட்டியினை நொடிப்பொழுதில் நீக்கியதால் வேவு தந்து குருபீடம் பெருமை செய்த ஐயாவே, பாவுடனே பள்ளையங்கள் படைத்துமை போற்றுகின்றோம் காவடியின் தொகையிலே கலந்திடுவிரி சபைன்னு எழுதினார் சிங்கார வடிவேலன். இதெல்லாம் வரலாறு. ஆகையினால அந்த மாதிரி அந்த நிகழ்வுகளெல்லாம் இது நான் சொன்ன மாதிரி உண்மைகளையும் வரலாறுகளையும் நாம் மறைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது. ஆகையினால இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்புற நடைபெற கேட்டுக்கொள்கின்றேன்.